ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது என்ன தமிழ்நாடா இல்லை வந்துட்டு ஊப்பியா மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றதே புரிய மாட்டுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு மாணவி பார்க்கறதுக்கே அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க. அவங்களால வந்துட்டு சத்தமாக கூட பேசவே முடியல. அவங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பாவமாக இருக்கு. அந்த மாணவியை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஆனுவல் எக்ஸாமை படிக்கட்டில் கிளாஸுக்கு வெளியே படிக்கட்டில் வச்சு உட்கார வச்சு எழுத வச்சிருக்காங்க அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள். என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்ட்டு நேற்று தான் செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்துட்டு பூப்படைந்திருக்காங்க. ஸோ பூப்பெய்திய மாணவியை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக இதுதான் நடக்கும். தனியாக உட்கார வச்சுன்னா வேற ஒரு கிளாஸ் ரூமில் தனியாக ஒரு டேபிள் போட்டு எழுத வச்சிருக்கலாம். இந்த மாதிரி தான் செய்வாங்க ஊரில். அந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில கிணத்துக்கடவு பகுதி. ஸோ அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாணவியை வந்துட்டு ஒதுக்குப்புறமா ஒரு கிளாஸ் உள்ள கூட இல்லை, கிளாஸ்க்கு வெளியே படிக்கட்டில் உட்கார வச்சு அந்த மாணவியோடைய ஆனுவல் எக்ஸாமை எழுத வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சரி, ஆக்சுவலாக எனக்குள்ள இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, அந்த மாணவி வந்துட்டு பூப்பெய்தி இருந்தாலுமே வந்துட்டு எல்லா கூடயுமே உட்காந்து எழுதும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆக்சுவலாக வந்துட்டு தனியாக தானே உட்காந்து எழுத போறாங்க. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இது ஒரு பொது தேர்வு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆனுவல் எக்ஸாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு டெஸ்க் தான் உட்கார வச்சு எழுத வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எழுத வச்சிருக்கலாம். இல்லைனா ஒரு தனி அறையில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மிஸ்ஸுக்கு முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு எழுத வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு வகுப்பறைக்கு வெளியே அதுவும் படிக்கட்டில் உட்காந்து 3 மணி நேரம் வந்துட்டு அந்த குழந்தை எப்படி எழுதுன்னு தெரியல. அந்த குழந்தை ஃபேஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அந்த குழந்தை வந்துட்டு சொல்கிறதுக்கே அவ்வளோ பயப்படுது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை வந்துட்டு கைது செய்திருக்காங்க, சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எந்த இடம் என்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவையில் கிணத்துக்கடவு அருகே இருக்க சுவாமி சித்பவனந்தா அப்படின்ற ஸ்கூல்ல தான் இந்த அநியாயம் நடந்திருக்கு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாகவே வந்துட்டு பரவி வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது பிரச்சனைகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.